அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்குடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் பாபு அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரியன் சரவணகுமார் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பானதொரு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் வருங்கால தலைவர் ரோட்டரியின் எழில் சிவா அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்டு ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்வதற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகள் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை கன்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று பொழுந்திட எங்களை ஒரே உண்மையான நிரந்தர எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கு கூடியுள்ள ரோட்டரிகளாகிய நாங்கள் எங்களை உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சிக்கிறோம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்தின் வருங்கால தலைவர் எழில் சிவா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் கண்ணப்பனையா அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாயுதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம்.
நம் மனம் சாந்தமானது, இறக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்து மூச்சுள் இழுத்த பிறகு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையை வணங்கி கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கி கொள்கிறோம். நாளும் இவ்வழியில் பயணிப்போம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். நாளும் உயர்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். ஆசன பயிற்சிகளில் மிக முக்கியமானது, எளிமையானது, அனைவரும் பின்பற்றக்கூடியது, உடல் பருமன் உடையவர்கள் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் செய்யக்கூடிய முதன்மையான முக்கியமான ஆசனம். அதில் நேற்று கூறியது போல நம் நெல் பாஸ்கர் ஐயா அந்த அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அங்க பிரதட்சணம் நம்ம செய்ய போறோம். அங்க பிரதட்சணத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது, இந்த மண்ணுல இந்த உடம்பு படுது. அதே சமயத்துல எல்லா ஆசனங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியது முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய மூச்சு. அந்த வளநாடி இடநாடிய சமமாக ஓட வைத்து அந்த நடுநாடியாக இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம், அந்த நாடியை திறக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை வழிமுறைகளையும் பண்றோம். அதுல எளிமையான பயிற்சியாக இந்த உருளாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால நீங்க அந்த இடப்பக்கம் சாயும் பொழுது வலது நாசி திறக்கும், வலது பக்கம் சாயும் பொழுது இடது நாசி திறக்கும். அப்படிப்பட்ட ஆசன பயிற்சியாக இது அமைக்கப்பட்டிருக்குது. எல்லோருமே செய்யலாம். எந்த உடம்புக்கு சரியில்லாதவங்க கூட செய்யலாம். உடம்பு சரிப்படுத்திக்கணுங்கிற நிலையில இருக்கிறவங்களும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆசனமாக நம்ம தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்கோம். அதை தான் இப்ப பார்க்க போறோம். ஐயா ஐயா வந்திருக்காங்க. சரிங்க ஐயா. உருளாசனம் மட்டும் பண்ணி. சரி.
படுத்த நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்த மூச்சு இழுத்து, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இடப்புறமாக புரண்டு வலது கை முன்னாடி வைத்து அப்படியே உடலை மேலே எடுத்துக் கொள்கிறோம். உடல் நேராக கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை இழுத்து அப்படியே கைகள் கீழே வரட்டுங்க. மீண்டும் மூச்சு இழுக்கலான்னு. மீண்டும் மூச்சு இழுக்கலான்னு. கை மேலே உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. காற்றை உள்ளிழுத்து கை உயர்ந்து காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். அடுத்து முன்புறமாக ஆழமாக உள்ளிழுத்து கைகள் இணையும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம். கைகள் விரியும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு உள்ளே செல்கிறது. அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மெல்ல வெளியேறுகிறது. மீண்டும் ஒரு முறை. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. தலைவரே மியூட்ல இருக்கு. சிறப்பான பயிற்சி அளித்த ஆசன் கண்ணப்பனையா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நமக்கு நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் இறை மதன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு கருத்துக்களோடு நம் காலைச்சக்கர நிகழ்வை சிறப்பான ஒரு பங்களிப்புடன் கொடுத்துக் கொண்டிருக்கும் இறை மதன் ஐயா அவர்களை இத்தருணத்திலே அனைவரின் முன்னிலையிலும் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. அருட்பேராற்றல். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நின்று இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும்
அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, கண்டினியூஸா ஒரு 3 நாளா வகுப்புல. அதனால ஐயா கிளியரா கேக்குது இல்லையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே கேக்குது. ஓகே. அதே போல உங்ககிட்ட எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சென்ற வாரம் ஐயா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நான் போன வாரம் மறந்துட்டேன், ஓப்பனா சொல்லணும்னா. வேற ஒரு நிகழ்ச்சி இருந்ததால இது எனக்கு மறந்துட்டேன். அதனால வர முடியல, மன்னிக்கணும். லாஸ்ட் வீக் எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. இப்ப நம்ம நேரடியா சிந்தனைக்கு செல்லலாம். இப்போ அந்த கடைசியா 2 வகுப்பு அட்டன் பண்ணவங்க எல்லாரும் மேக்ஸிமம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம என்ன பேசியிருக்கோம்னு யாராச்சும் தெரியுமா? ஓகே, மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது பேசினாலும் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். சரி, ஓகே, நான் குறிப்பு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, வாழ்வை நாம் கொண்டாடணும் அப்படின்னா நமக்கு அடிப்படையா என்ன தேவைன்னா அறிவு தேவை அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா எதை பற்றி அறிவு இருக்குதோ அதை பற்றி தான் நாம சிறப்பாக வாழ முடியும். இப்போ உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைலை கொண்டு போய் நம்ம ஊர்ல பட்டிக்காட்டுல இருக்கிற தாத்தாட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? வாங்கி வச்சுக்குவாரு இல்லையா? தாத்தா இது 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டே இந்த போட்டிக்கு எதுக்குள்ள 20,000 ரூபாய் கொடுத்தேன் பாரு. இது போன் தாத்தா அப்படின்னா, எங்கடா பட்டன் எல்லாம் காணோம் அப்படின்பாரு. தாத்தா இது இப்படிதான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தெரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அவர் ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. ஆனா இது நம்ம வீட்டுல இருக்கிற பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருவான் இல்லையா? இதுல என்னென்னவெல்லாம் இருக்கு, என்னென்னவெல்லாம் பண்ண முடியும் நமக்கே தெரியாது, நிறைய ஃபீச்சர்ஸ். அவன் எடுத்து அப்பா இது இதை பண்ணலாம்ப்பா, அது அதை பண்ணலாம்ப்பா. அப்போ இந்த மொபைலை வச்சுட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம உலகத்தையே கைக்குள் கொண்டு வந்துட முடியும். ஆனா தாத்தா அட்டன் பண்றதே பெரிய விஷயம். அப்போ நமக்கு எதை பற்றிய அறிவு இருக்கோ அதுதான் நமக்கு முழு பலனை கொடுக்கும் இல்லைங்களா? அதை பற்றி அறிவில்லாட்டி அது முழு பலனை கொடுக்காது, மாறாக துன்பத்தை கொடுத்துடும். இந்த மொபைல் போன் பத்தி சரியா அறிவில்லை, அவங்க ஏதாவது போஸ்ட் பெய்டு சிஸ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது கண்டினியூஸா பேசிட்டோம், கண்டினியூஸா ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது போயிட்டோம் அப்படின்னா சார்ஜ் வந்து தாறுமாறா வந்துடும். உங்களுக்கு தெரியும், முதல்ல போஸ்ட் பெய்டு சிஸ்டத்துல சார்ஜ் எல்லாம் 20,000 30,000 கட்டினவங்க இருக்காங்க. அப்ப தெரியாம யூஸ் பண்ணோம்னா அங்க பிரச்சனை, தெரிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா சரியா இருக்கு. அவ்வளவுதான் அடிப்படையான அறிவு, அவ்வளவுதான். சரி, அப்போ நம்ம வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்னா நம்ம நம்மை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட எல்லா மகான்களும் என்ன சொல்றாங்கன்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலர் என்னுடையரேனும் இலர் அப்படிங்கிறது மகான்களுடைய கருத்து. அறிவுடையார் எல்லாம் உடையார், இந்த குறளை நிச்சயமா நம்ம எழுதி வைத்துக் கொள்ளணும். அறிவு இருக்கிறவங்க எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க கிட்ட. மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதாரம் எவ்வளவு நீங்க ஈட்டினாலும் அதை பற்றி அறிவில்லாட்டி நமக்கு நிறைவு வராது. ஆக்சுவலா நம்ம யாருமே பொருளாதாரத்தில் நிறைவு அடைய முடியாது. ஓப்பனா நான் சொல்றேன் பாருங்க. நிறைவுனா உங்க மனதில நிறைவாகாம அங்க பொருளாதாரத்தில் நிறைவு அடைய முடியாது.
அந்த புரிதல் நமக்கு நிச்சயமா வேணும். நான் சொல்லுவேன், நமக்கு 6 அறிவு இருக்கு இல்லைங்களா? 6 அறிவு இருக்கு. முதல் அறிவு தொடு அறிவு. தொடு அறிவுக்கு எது கொடுத்தா சந்தோஷம்? தோல். தோலுக்கு இதமான உணர்வுகளை கொடுத்தா சந்தோஷம் இல்லைங்களா? வெயில்ல இப்போ அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிழலை கொடுத்தா சந்தோஷம். குளிர்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பத்தை கொடுத்தா சந்தோஷம் இல்லையா? 2வது அறிவு நாக்கு. அதுக்கு எதை கொடுத்தா சந்தோஷம்? அதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். சரிதானுங்களா? நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி கொடுத்தா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, 3வது அறிவு மூக்கு. எதை கொடுத்தா சந்தோஷம்? நல்ல வாசனை, நல்ல ஒரு பூவினுடைய வாசனை. 4வது அறிவு கண்கள். எதை கொடுத்தா சந்தோஷம்? நல்ல காட்சி இல்லையா? நல்ல ஒரு விஷயத்தை பார்த்தா சந்தோஷம். 5வது அறிவு காதுகள். எதை கொடுத்தா சந்தோஷம்? எதை கொடுத்தா சந்தோஷம்? நல்ல சொற்பொழிவுகள், நல்ல இசையான பாடல்கள் கொடுத்தா சந்தோஷம். இப்ப நமக்கு 6வது அறிவு இருக்கு இல்லைங்களா? 6வது அறிவில் ஒண்ணு இருக்கு, அதுதான் மனமாக இருக்கிறது. சரி, இது எதை கொடுத்தா கொண்டாட்டமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுங்க. 6வது அறிவு மனதிற்கு எதை கொடுத்தா சந்தோஷம்? சரி, பெரும்பாலான மக்களுக்கு இது போதிக்கப்படல. 6வது அறிவாக இருக்கிற மனதிற்கு இறைவனை கொடுத்தாதான் அது கொண்டாட்டமா இருக்கும். வேற எதை கொடுத்தாலும் அது சந்தோஷமா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வீடு வாங்கினா சந்தோஷம்னு சொல்லும், கல்யாணம் பண்ணா சந்தோஷம்னு சொல்லும், குழந்தை பெற்றுக்கிட்டா சந்தோஷம்னு சொல்லும், கம்பெனி வச்சுக்கிட்டா சந்தோஷம்னு சொல்லும், கார் வாங்கினா சந்தோஷம்னு சொல்லும், புகழ் வந்தா சந்தோஷம்னு சொல்லும். சரிதானுங்களா? அதெல்லாம் அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அதுக்கு அது சந்தோஷம் போயிடும். ஏன்னா இதுல ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. நம்ம புலன்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குங்க இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோலுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. அப்ப அதுக்கு எல்லையுடைய ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷம் ஆயிரும். ஆனா இந்த மனதிற்கு எல்லை கிடையாது. நீங்க சூரியன் நினைச்சீங்கன்னா சூரியன் நினைக்கும், பிரபஞ்சத்தை நினைச்சீங்கன்னா பிரபஞ்சத்தை நினைக்கும். அவ்வளோ பெருசு மனசு. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா அது இறைவனையே வேணாலும் ஆட்கொள்ளும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம மனசு. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இறை சக்திக்கு நீங்க சின்ன சின்ன பொருளா கொடுத்து கொண்டாட்டமா வச்சுக்கலாம்னு பாக்குறோம். ஆனா அது நிச்சயமா என்னைக்குமே நிறைவடையாது. 6வது அறிவு எப்ப கொண்டாட்டமா இருக்கும்னா இறைவனை அடைந்தால் மட்டும்தான் கொண்டாட்டமா இருக்கும். அது வரைக்கும் அது முழு நிறைவே அடையாது. அதனால மகான்கள் அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. அதை பற்றி அறிவோடு அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எப்பவுமே கொண்டாட்டம் தான், எப்பவுமே மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். சரியானுங்களா? இப்ப நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. வாழ்வை கொண்டாடணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு துன்பம் வராம பார்த்துக்கணும் இல்லையா? சரி, அப்ப ஏன் நமக்கு துன்பம் வருது அப்படின்னா நமக்கு நம்மை பற்றி தெரியல. நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, இப்ப நீங்க யோகா பயிற்சி லைன்ல இருக்கிறங்காட்டி நிறைய ஆசிரியர் சொல்லி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி உலகளாவிய வாழ்க்கையில ஒரு ஐஏஎஸ் படிச்சவர் கூப்பிட்டு, சார் நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க சார், எங்க இருந்து வந்திருக்கீங்க சார், எங்க சார் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெப்பர் பேன் முடிப்பாரே தவிர ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார்? அம்மா வயிற்றுல இருந்து வந்தா சுடுகாட்டுல போய் படுத்துக்கணும்னு சொல்லுவார். அவ்வளவுதான் தெரியும். அது ஐஏஎஸ் இல்ல, ஐபிஎஸ் இல்ல, நீங்க என்ன படிப்பு வேணா 10 PhD பண்ணாலும் இதுதான் உலகத்தோட இன்றைய நிலை. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரே வழியில முடிஞ்சது. ஆனா என்ன இருக்கு? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியாமல்
தானே கெடுகின்ற. தன்னை அறியலைன்னா தானே கெட்டு போயிடும். அவனை யாரும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாங்களா? நாமளே கெட்டு போயிடும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இங்கதான் அறிவுக்கான முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. தன்னை அறியணும்னா எதனாலதான் அறியணும்? அறிவாலதான் அறியணும். சரியாங்களா? அறிவாலதான் அறியணும். இப்போ ஒவ்வொரு பொருளையும் அறிவது போல நம்மை நாமே அறியணும். பாருங்க, ஒரு பியூட்டி பாருங்க. எல்லாவற்றையும் அறியறோம், நம்மை நாமே அறிய முடியல. கேட்டா கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. சரிதானுங்களா? உண்மையாலுமே நம்மை நாம இன்னும் அறியல. அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதற்கு ஒரு அறிவு நிலை வேணும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அவன் என்ன பண்ண மாட்டானாமா? இறைவனை வெளிப்புறத்துல அர்ச்சிக்க மாட்டான். சரியானுங்களா? தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு முடிக்கிறார். தன்னை அறியக்கூடிய அறிவு வந்துருச்சுன்னா நீதான் இறைவன்கிறது புரிஞ்சு போயிடும். இறைவன் தான் எல்லாம்னு புரிஞ்சு போயிடும். அப்ப நீ வெளியே அர்ச்சனை பண்ண வேண்டாம், உன்னை நீயே அர்ச்சனை செய்து கொள்ளலாம், செய்து கொள்வாய் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளோட அல்டிமேட் டைம் என்ன? நம்மளோட லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க புறத்துல எதை தெரிந்தும் பெரிய பயனில்லை, நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு விதியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிக அடிப்படையான விதி. இந்த ஒரே விதி போதும் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாட்டமா வைத்துக் கொள்வது. மகரிஷி அவங்க இந்த அகத்தாய்வு பயிற்சின்னு கொடுப்பாங்க. அடிப்படை பயிற்சி முடிச்சுட்டு, அடிப்படைனா பேசிக்கா உங்களுக்கு உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு உயர்நிலை பயிற்சியா கொடுப்பாங்க. அதுல முதல் பாடமா இந்த பாடத்தை தான் வச்சிருக்கோம். இது புரியாம வேற எது புரிஞ்சும் வேஸ்ட். சரிதானுங்களா? அந்த சப்ஜெக்ட் என்னன்னா வாழ்வின் நோக்கம். சரிங்களா? நம்மளோட லைஃபோட எய்ம் என்ன அப்படிங்கிறத வெரி கிளாரிட்டியா அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வினா, நாம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போகணும், ஏன் நம்ம லைஃப்ல இப்படி கஷ்டம் வருது, இன்பம் வருது, துன்பம் வருது, ஏன் மாத்தி மாத்தி வருது? இப்ப இந்த துன்பம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா, முடியாதா? அப்படி வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை இன்னைக்கு ஒரு தெளிவுபடுத்தி, இந்த ஒண்ணு தெளிவாச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிரும். இதை புடிச்சிட்டா போதும். இதை அடிப்படையா புடிச்சுக்குங்க. சரி, நாம யாரு சொல்லுங்களேன் நீங்களே. சரிதானுங்களா? யாராவது சொல்றீங்களா நாம யாரு? விருப்பப்பட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி சேட்ல போடலாம். ஐயா வணக்கம் ஐயா. இறைவன் வாழ்க வளம். இறைவனாமா? மகிழ்ச்சி. நாமளே யாருங்க? அம்மா என்ன சொல்லிட்டாங்க? நாமெல்லாம் இறைவன் சொல்லிட்டாங்க. அருமை அருமை. நிறைய பேர் புதுசா இருக்கிற ஆளுகளுக்கு நாமெல்லாம் மனுஷன் சொன்னா பரவாயில்லமா, இறைவன் சொல்லிட்டீங்களேன்னு ஒரு டவுட் வேற இருக்கு. சரி, தவறில்லை. வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சியில வந்த எல்லாருக்குமே தெரியும், நாமெல்லாம் யாருங்க? இறைவன். எப்படி சார் நாமெல்லாம் இறைவன் சொல்றீங்க? நீங்க ஒரு ரூட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம யாருன்னே தெரியல. நம்ம எல்லாம் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கோம். மனுஷன்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரிஜினலா நம்ம யாரு? சரி, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லிச்சு வள்ளுவம். எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த பொருளோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அறிவாமா. அப்ப என்னுடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். சரிதானுங்களா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது?
நம்மளை பின்னோக்கி பார்ப்போமே, நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு பின்னோக்கி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், குரங்குல இருந்து வந்தோம் கன்ஃபார்ம். சரிங்களா? நம்ம குழந்தை பண்ற சேட்டை பார்த்தாலே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம குரங்குல இருந்து வந்தோம். சரி, அப்போ 6 அறிவு எங்க இருந்து வந்தது? 5 அறிவுல இருந்து வந்ததுன்னு சொல்றோம். சயின்டிபிக்கலா ப்ரூவன், உண்மையும் கூட அதுதான். சரி, குரங்கு எங்க இருந்து வந்தது? அதான் எல்லாரும் பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் குரங்குல இருந்து வந்தோம் இந்த சயின்ஸ் என்ன பண்ணிருச்சு, நம்மள ஒரு படி கீழே இறக்கிருச்சு. இவன் குரங்குல இருந்து வந்தவன் தாயா அப்படிங்கிற மாதிரி. ஆனா மகான்கள் தான் சொல்றாங்க ஒரிஜினலா நம்ம யாருங்கிறது. சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை எப்படி பாக்குது தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, விலங்கினத்தினோட லிஸ்ட்ல தான் நம்மளை வச்சிருக்குது. சரி, அப்போ குரங்குல இருந்து வந்தோம். சரி, குரங்கு எங்க இருந்து வந்தது? நாம அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படி போங்களேன், பின்னோக்கி பாருங்களேன், நம்ம பாதைய பின்னோக்கி பாருங்களேன். சரிங்களா? எப்பவுமே ஒரு ரூட் தெரியலன்னு வச்சுங்க, போறோம் ஒரு 3 ரோடு இருக்கிற ஒரு இடம், 3 ரோடு இருக்கிற ஒரு இடம், நீங்க ஒரு ரோடு வழியா போயிட்டு இருக்கீங்க. சும்மா அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க. ஒரு ரோடு வழியா நீங்க போயிட்டு இருக்கீங்க, 2 ரோடு பிரியுது. எந்த ரோடு எங்க போகுதுங்கிற அந்த அம்புக்குறி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? 3 பக்கம் இருக்கிற வெறியிற அம்புக்குறி, 3 பக்கம் வெறியிற அம்புக்குறி, ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு 3 பக்கம் வெறியிற அம்புக்குறி. அந்த ரோடு எந்த பக்கம் தெரியுதுன்னு தெரியல. அந்த குச்சி வச்சிருக்கிறது கீழே விழுந்துருக்கு, வழிகாட்டும் பலகை கீழே விழுந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, நிக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணா எந்த பக்கம் போக முடியும்னு கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர். இந்த போர்டு இருக்கிற பலகை கீழே விழுந்து கிடக்குது, நாம போய் அந்த 3 ரோட்டு முக்குல நிக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணா நீங்க போற ரோட்டை கண்டுபிடிக்கணும்? சரி சார், என்ன சார் வந்தீங்களா, கிளாஸ் நடத்துனீங்களா, போனீங்களான்னு இருக்கு சார். அம்மா சொல்லுங்க ஐயா. கோப்பெருமான். தெரிந்தவரை கேட்க வேண்டும். அற்புதம், அற்புதம். ஆளே இல்ல. ஐயா சொன்னது கரெக்டு தான். தெரிஞ்சவங்க கேட்கலாம், இல்லாட்டி அங்க யாராச்சும் இருந்தா கேட்கலாம். ஆளே இல்ல. வழிகாட்டி பலகையை கிழக்கு நோக்கி வச்சா தெரியுங்களா? வழிகாட்டி பலகைய வைக்கணுங்கிறது பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. கிழக்கு நோக்கி எப்படி வைப்பீங்க? கிழக்கு நோக்கி வச்சா வழிகாட்டு பலகையில இது இருக்காது இல்ல, கிழக்கு மேற்குல இருக்காது இல்ல, அதுல ஊர் பேர் தானே போட்டிருக்கோம். அது அது டைரக்ஷன் பார்த்து வச்சோம்னா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு தெரியல. டைரக்ஷன் தான் தெரியாதே, எந்த டைரக்ஷன் பார்த்து வைப்பீங்க? 3 ரோடு பெரிய இடத்துல நீங்க அந்த இது எப்படி திருப்பினாலும் அந்த டைரக்ஷன் கரெக்டா வருமே. சரி சரி, தவறு இல்லை. அதாவது நீங்க ஏதாவது குறைவா நினைச்சுக்காதீங்க, அற்புதமான விஷயம், கரெக்டா பிடிச்சிங்க, பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு வழியில இருந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வழி எந்த ஊர் நமக்கு தெரியுமில்ல, தெரியாதுங்களா? எந்த ஒரு ஊர்ல தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க, அப்ப அந்த ஊர் எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்குன்னு தெரியும். இப்ப வழிகாட்டி பலகை எடுத்து நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்களோ அந்த ஊர் பேரு அந்த வழிகாட்டி பலகையில இருக்கும். அந்த ஊரினோட பேரை அந்த ஊரை நோக்கி வச்சீங்கன்னா அடுத்த 2 ஊர் தெரிஞ்சு போய். சிம்பிள். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரியா? வழிகாட்டி பலகை இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு திருப்பூர்ல இருந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த 3 போர்டுல ஒரு போர்டுல திருப்பூர்னு எழுதி இருக்கும். அதை எடுத்து திருப்பூர் நோக்கி பிடிச்சீங்கன்னா மற்ற 2 ரூட் எங்க போகுதுன்னு தெரியும். ஆனா இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்ம எந்த ரூட்ல வந்தோம்னே தெரியல.
அதுவே தெரியல, அப்புறம் எப்படி நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு தெரியும்? புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டா என்னன்னே தெரியல. கேட்டா கம்பெனி வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சரிதானுங்களா? நாம கம்பெனி வைக்கிறதுக்கெல்லாம் வரல, மிகப்பெரிய லட்சியத்துக்காக வந்திருக்கிறோம். அப்ப அது ஏன் தெரியலன்னா, நம்ம எங்க போகணும்னு தெரியல, எங்க இருந்து வந்தேன்னு தெரியும். சரி, அப்ப அந்த விதத்துல இந்த திருப்பூர்னு நோக்கி நான் வைக்கணும்னா, முதல்ல நான் திருப்பூர்ல இருந்து வந்தேன்னா எனக்கு தெரியணும்ல. அதுவும் தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, முதல்ல நீ வந்த வழியை பாரு, நீ எந்த இடத்துக்கு போகணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எங்க இருந்து வந்தோம்? குரங்குல இருந்து வந்தோம். குரங்கு எங்க இருந்து வந்தது? 4 அறிவுல இருந்து வந்தது. 4 அறிவு எங்க இருந்து வந்தது? 3 அறிவுல இருந்து வந்தது. 3 அறிவு 2 அறிவுல இருந்து, 2 அறிவு 1 அறிவுல இருந்து. இது உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சிவபுராணத்துல என்ன சொன்னாங்க? புல்லாய், பூடாய், புழுவாய். சரிங்களா? அப்படியே கண்டினியூவா அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப ஓரறிவு தாவரம், அதுல இருந்து 2 அறிவு புழு வந்தது இல்லையா? பச்சை பயிர் டப்பால போட்டு வச்சிருக்கீங்க, 2 நாள் பார்த்தா புழு பூச்சி வந்துடுது. 2 அறிவு புழுவு 3 அறிவு பட்டாம்பூச்சியா மாறுது. 3 அறிவு பூச்சி ஊர்வனமா மாறி, ஊர்வன விலங்கினங்களா மாறி இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கும் இல்லையா? இதுல எல்லாருக்குமே புரிதல் இருக்கும், மாற்று கருத்து இருக்காது. சரி, இப்போ தாவரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களாக இருந்தோம். ஏன்னா தாவரம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அங்க உயிர் உற்பத்தி ஆயிரும். இது இயற்கையினுடைய நியதி. அவையார் என்ன சொல்றாங்க? பரமாய சக்தியில் பஞ்சமா பூதங்கள் தரம் மாற தோன்றும் பிறப்பு என்று இந்த பிறப்புக்கு ஒரு வரையறை கொடுக்குறாங்க. சார், உண்மையாலுமே பஞ்சபூதம் சேர்ந்தா உயிர் தோன்றிருக்கும். ஆமா, தோன்றிருக்கும். எப்படி சொல்றீங்க? ஒரு மொட்டை நிலம் வெயில் கொளுத்தி எடுக்குது, ஏதாவது உற்பத்தி ஆகுமானா உற்பத்தி ஆகாது. இருக்கிறதெல்லாம் காஞ்சு எரிஞ்சு போயிடும். ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து புல்லெல்லாம் வந்து. இதுக்கு நீங்க போய் விதை விதைக்கணுமா, நாத்து நடணுமானா தேவையில்லை, தானா வரும் அருகம்புல். அப்போ எங்க பஞ்சபூதம் சரியா சேதோ அங்க இயற்கையாகவே உயிர் உற்பத்தி ஆயிடும். அப்ப தாவரம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தால் ஆனது. சரி, பஞ்சபூதத்துக்கு ஒரு லைன் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். நிலம் தான் கடைசி, 5வது அறிவு மாதிரி. நிலம் எங்கிருந்து வந்தது? நீர்ல இருந்து. நீர் எங்கிருந்து வந்தது? நெருப்புல இருந்து. நெருப்பு எங்கிருந்து வந்தது? காற்றிலிருந்து. காற்று எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா புரியாது. சரிதானுங்களா? அது பின்னாடி ஒரு வகுப்பு, அது பின்னாடி பெரிய வகுப்பு இருக்கு, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம். அதுல வந்து ரொம்ப டீப்பா பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நிலம் எங்கிருந்து வந்தது? நீர்ல இருந்து. சார், எப்படி சார் நீர்ல இருந்து நிலம் வரும்? ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் சளி தண்ணி மாதிரி வரும், 4 நாள் கழிச்சு கெட்டியா வரும். இவ்வளவுதான் மகரிஷி கொடுத்த விளக்கம். நிலத்திலிருந்து, நிலம் எங்கிருந்து வந்தது? நீர்ல இருந்து வந்தது. சார், நீர் எப்படி சார் நெருப்புல இருந்து வரும்? ஆமா, நீரினோட ஃபார்முலா என்ன? H2O. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். சரிங்களா? கொஞ்சம் சயின்டிபிக்கா போகுது, போர் அடிக்குதா? இல்லைல்ல, இது சொல்லிட்டே தான் உங்களுக்கு புரியும். சரி, ரொம்ப டீப்பா போகல. H2O தண்ணி, 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன்ல இருந்து தான் தண்ணி. ஆக்சிஜன் இல்லாட்டி தண்ணி கிடையாது. நெருப்பு எப்படி காற்றுல இருந்து வரும்? சரிங்களா? ஹைட்ரஜன் 2 அணுக்கள், ஆக்சிஜன் 24 அணுக்கள். அணுக்களோட கூட்டம் எச்சாச்சு, ஆக்சிஜன் ஆயிடுச்சு. சரி, அப்ப ஹைட்ரஜன் 2 அணு, விண்ணுங்கிறது ஒரே அணு. விண்ணுங்கிற ஓரணு கூடி ஆக்சிஜன் ஆகி, ஆக்சிஜன் சாரி ஹைட்ரஜன் ஆகி, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகி, ஆக்சிஜன் H2O நீர் ஆகி, நீர் நிலமா நிக்குது. இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து உயிரா வந்துருச்சு. இப்ப நம்ம யாருங்க? எங்கிருந்து வந்தோம்? விண்ணில இருந்து வந்தோம். புரியுதா இல்லைங்களா? நம்மள அப்படியே பின்னோக்கி பாக்குறோம், நம்ம வந்த வழியை பின்னோக்கி பாக்குறோம். சரிங்களா? எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதேன்னு நிறைய ஆட்டோல பின்னாடி எழுதியிருப்பாங்க. அது ஏதோ நீ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் மறந்துடாதப்பா உன்னோட வாழ்க்கையில.
அடிபட்டு வந்ததெல்லாம் மறந்துடாதுன்னு நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது அதுக்காக ஒரிஜினலா சொல்லப்பட்டதா இருக்காது. வந்த நிலைங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலை இருக்கு ஆன்மீகத்துல. சரிதானுங்களா? சரி, அந்த விண்ணு எங்கிருந்து வந்தது? விண்ணுங்கிறது என்ன? விண்ணுங்கிறது நிறைய சிறு 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 துகள்களுடைய கூட்டு. நான் இதை பத்தி பின்னாடி பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கோ. விண்ணுங்கிறது இறை துகள்களுடைய கூட்டு. இறைவனுடைய துகள்களுடைய கூட்டுக்கு பேர் தான் விண்ணு. அப்ப விண்ணை பிரிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? விண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா இறை துகள்கள். சரி, இறை துகள்கள் எங்கிருந்து வந்ததுன்னா இறைநிலை என்ற சுத்தவெளி என்ற இறைவன் என்கின்ற பிரம்மம் என்கின்ற சிவம் என்கின்ற அல்லாஹ் என்கின்ற பரமபிதா என்கின்ற சுத்த சைத்தன்ய நிலை என்று சொல்லக்கூடிய மூல முதற் பொருளான இறைநிலையிலிருந்து தோன்றியதுதான் இறை துகள். அதனுடைய கூட்டு விண், அப்புறம் காற்று, நெருப்பு, நீர், நிலம், 1 2 3 4 5 6. இன்னைக்கு நீங்க நான் சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? சாட்சாத் இறைவனுடைய வெளிப்பாடு. சரிதானுங்களா? நோ டவுட், வெரி கிளியரா இருக்கும். சரிதானுங்களா? இப்ப நாமள யாருங்க? இறைவன். சரிதானுங்களா? வெளியே போய் யாராச்சும் வீட்டுக்கு போய் கதவை தட்டி யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இறைவன் வந்திருக்கிறேன் அப்படி எதுவும் சொல்லி வச்சிடாதீங்க. சரிதானா? நேத்திக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இந்த யோகா கிளாஸுக்கு வேற 5:30 போறேன்னு போனான். இன்னைக்கு வந்து நான் தான் இறைவன்கிறான். சரி, அப்படி என்னென்னவெல்லாம் கூத்து கேட்கணுமோ அப்படி இல்லை. நீங்க புரிஞ்சுங்க, நம்மள யாருங்க? சாட்சாத் இறைவன். நான் மட்டுமா இறைவன்? இல்லை. சரியானுங்களா? இந்த பிரபஞ்சத்துல இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இறை துகளா இருக்கிறது இறைவன், விண்ணாக இருக்கிறது இறைவன், காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்களாக இருக்கிறது இறைவன். பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஓரறிவானது இறைவன், 2 அறிவு இறைவன், 3 அறிவு இறைவன், 4 அறிவு இறைவன், 5 அறிவு இறைவன், 6 அறிவு இறைவன், சகலமும் இறைவன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இறைவன் எங்கே இருக்கிறான்? அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். ஏன்னா டாப் கியர்ல போகுது தத்துவம். நீங்க எல்லாம் பெரிய ஆளுகன்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன். இது நான் அடிப்படை பயிற்சி மாதிரி கொண்டு போகணும்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு டாப் கியர் போட்டுருச்சு. சரி, உங்களுக்கு ஏதோ அது தேவை இருக்கும் போல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எவன் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை. இது கீதையினுடைய உச்சகட்ட ஸ்லோகம். எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கிறான். சரிங்களா? அப்ப நீங்க யாரு? இறைவன். நான் யாரு? இறைவன். வீட்டுக்காரர் யாரு? அதை மட்டும் கேட்காதீங்க. சரிதானுங்களா? வீட்டுக்காரம்மா அது இறைவன் தான் சார், கெட்ட இறைவன். உண்மையாலுமே நம்மள கெட்ட இறைவன் தான், ஒரிஜினலா நல்ல இறைவன் இல்ல. நல்ல இறைவனா இருந்தா யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். கெட்ட இறைவனா இருக்கிறோம். நல்ல இறைவனா மாறுறதுக்கு முயற்சி பண்ண. சரிதாங்களா? அப்படி சொல்றதை விட நம்ம வந்த தன்மை இறைத்தன்மை பியூரிட்டியானதுதான். ஆனா வந்த வழியில கொஞ்சம் எல்லாம் கசகசன்னு சேர்ந்துக்குச்சு. கண்டாமினேட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட், கலங்கப்பட்டு விட்டது. மழை நீர் மேல இருந்து விழுகிறப்ப வெரி பியூர் வாட்டரா தான் விழுகுது. ஆனா அது கடலை நோக்கி ஓடுகிற பாதையிலே செம்மண்ல கலக்குது, கரிசல் மண்ல கலக்குது, சில நேரம் சாக்கடையில வேற கலந்துக்குது. அப்போ அந்த தண்ணீர் அங்கங்க வரக்கூடிய நிலைகளை தன்னுடைய நிலைகளா மாற்றிட்டு ஓடுது. சரியாங்களா? கடலோட கடந்துருச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வரைக்கும் அதனோட தன்மை இருக்கும். அது மாதிரி இறைவன்ல இருந்து வந்த நீங்களும் நானும்
இப்ப இறைத்தன்மையோட இல்ல, வந்த வழி அப்படி. விலங்கினத்தின் வழியா வந்தோமா, அப்ப விலங்கினத்தினுடைய தன்மை எல்லாம் நமக்கும் சேர்ந்து போச்சு. நம்ம கிட்ட எந்த விலங்கு இருக்கு? எல்லா விலங்கு இருக்கு. தெரியுதுங்களா? நாமளே சொல்றோம், மனுஷனா இருக்கிற மரியாதையா போயிரு, என்னை மிருகமா மாத்தி பாத்துறாத. சரிதானுங்களா? தூங்கிட்டு இருக்கிறத தட்டி எழுப்பிடாத. இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? சரியா? ரஜினி படத்துல ஏதோ ஒரு படத்துல வரும், மூஞ்சி திருப்புனா சிங்கம் மாதிரி இருக்கும். சூர்யா படத்துல அவரு சிங்கமா காமிப்பாங்க. அப்ப நாமளே என்ன சொல்லிட்டோம், இன்னும் மனுஷனா நாங்க மாறலையா, விலங்காத்தான் இருக்கிறோம். அதுல வேற ஒரு கெத்து வேற. நம்ம சிங்கம்னு சொன்னா ஒரு கெத்து வேற. சரிதானுங்களா? அப்படி ஆயிப்போச்சு. இப்போ நம்ம கிட்ட எல்லா விலங்கும் இருக்கா? கன்ஃபார்மா இருக்கு. எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? நம்மளை திட்டுறதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். குரங்கு புத்திம்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த புத்தி என்ன பண்ணாது, ஒரு இடத்துல நிக்காது, தாவிட்டே கிடக்கும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? மர மண்டைன்னு சொல்லுவாங்க. என்ன மண்டை? மர மண்டை. ஏன்னா தாவரத்துல இருந்து அந்த மண்டை வந்திருக்கு. அது மூளை மாதிரி வேலை செய்யலையாமா அவருக்கு, மரம் மாதிரி இருக்காமா, அதனால மரமண்டைன்னு திட்டுறாங்க. இன்னும் ஒரு பஸ்ல ஏறுறீங்க, உங்க காலை ஒருத்தர் மிதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா மிதிச்சு போட்டாரு, ஷூ வச்சோ செருப்பு வச்சோ நல்லா மிதிச்சு போட்டாரு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? வாழ்க வளமுடன், என்னோட கர்மாவை கழித்ததுக்கு நன்றி அப்படியே சொல்லுவீங்க? ஏன்டா எருமை மாடு மாதிரி மிதிக்கிற சொல்றோமா இல்லையா? சரிதானுங்களா? அப்படிதான் வார்த்தை வரும். இந்த எருமை மாடுதான் கீழே என்ன இருக்குன்னெல்லாம் பார்க்காத, சதக்கு புத்தகம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்ப நாம அதே மாதிரி செயல் செய்யறங்காட்டி நம்மள என்னன்னு சொல்றாங்க? எருமை மாடுன்னு சொல்றாங்க. இப்ப எருமை மாட்டோட குணம் நம்ம கிட்ட இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க சிலரு ரோட்ல போறப்ப பாத்தீங்கன்னா, இந்த எருமை மாடு கூட ஹார்ன் அடிச்சா ஒதுங்கி போயிடும். சில மனுஷ எருமை மாடு நீங்க என்ன ஹார்ன் அடிச்சாலும் ஒதுங்காது. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துருக்கலாம். சரி, முதிச்சது தப்பு, முதி வாங்கினவன் திட்டுறான், அதை கம்முனு ஏத்துக்கணுமா வேண்டாமா? ஆனா இவன் கம்முனு இருப்பாங்கிறீங்க, மிதிச்சவன். சரி, அதுக்கு ஏன்டா நாய் மாதிரி கத்துற, சொல்ல வேண்டியதுதானே அப்படிமா. சரிங்க, முதி வாங்கினவன் எறும்பாடு மாதிரி ஏன்டா மிதிக்கிறீங்கிறான், மிதிச்சவன் சொல்றான் அதுக்கேண்டா நாய் மாதிரி கத்துற, சொல்ல வேண்டியதுதானே. சரியானுங்களா? நம்ம வீட்லயே கொஞ்சம் சிடுமுஞ்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, டே அது வருது. இப்ப ஆண்கள் ஏதாவது சிடுமுஞ்சியா இருந்தா அம்மா சொல்லு, டே அது வருது, புத்தகத்தை எடுத்து வை, இல்லாட்டி கடிச்சு கொதறிரும்பாங்க இல்லையா? நம்ம கிட்ட என்ன குணம் இருக்கு? எல்லா குணம் இருக்கு. நரி மாதிரி தந்திரம் பண்ணுவோம், பாம்பு மாதிரி சீருவோம் இல்லையா? அப்ப எல்லா குணம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். அத்தனையும் படுத்து கிடக்கு. தட்டி எழுப்புனீங்கன்னா சூழல் வந்ததுன்னா அத்தனையும் பிச்சுக்கிட்டு வெளியே வர தயாரா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த வழியா தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? விலங்கினத்தின் வழியாக வந்ததால நம்ம கிட்ட அந்த இறைத்தன்மையில சில பிரச்சனைகள் கூடி போச்சு. அப்ப விலங்கினங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருச்சான்னு கேட்டா அதுக்கெல்லாம் தப்பு பண்ணல. அதெல்லாம் வாழ்க்கையை கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நாம அந்த வழியா வந்த போதும் அந்த விலங்கினத்தினுடைய பண்புகள்ல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு உயர்ந்து வரணுங்கிறது நமக்கு யாரும் சொல்லல. சரி சரி, அதுக்குள்ள போக வேண்டாம், சிம்பிளா சொல்லிடுவோம். இப்ப நம்மள யாருங்க? சாட்சாத் இறைவன். இறைவன் சொன்னா உங்களால ஒத்துக்க முடியாது. இறைவன் பிளஸ் 3 மலங்கள் இட் இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு மகரிஷி ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. வேணா எழுதி வச்சுக்கோ, தெரிஞ்சிருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லாட்டி எழுதி வச்சுக்கோ. இறைவன் கூட 3 களங்கங்கள் சேர்ந்து போச்சு. அந்த 3 களங்கம் சேர்ந்துதான் நீங்களும் நானாவும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு.
இறைவன் பிளஸ் 3 களங்கம். ஒன்று ஆணவம், இன்னொன்று கண்மம், இன்னொன்று மாயை. இறைவன் கூட ஆணவம், கண்மம், மாயை சேர்ந்ததுதான் மனுஷன். மனுஷன்ல இருந்து ஆணவம், கண்மம், மாயை தூக்குனீங்கன்னா நாம இறைவன். இதுதாங்க லைஃபோட ப்ராசஸ். சரி சரி. நாம யாரு? இறைவன். எல்லாருமே யாரு? இறைவன். சரியாங்களா? உங்களுக்கு கடன் கொடுத்தவர் யாரு? இறைவன். அப்படித்தானே பாக்குறீங்க? தெய்வம் மாதிரிப்பா நீ, எனக்கு நீங்க தான் சார் தெய்வம் சொல்றீங்களா? கடன் வாங்கினவன் யார்? அதான் ரொம்ப முக்கியம். கடன் கொடுத்தவன தெய்வமா பார்த்துருவீங்க, கடன் வாங்கினவன் யார்? அவனும் சாட்சாத் பரபிரம்மம். சரிங்களா? வீட்டுக்காரம்மா யாருன்னு கேட்டேன், மாமியார் யாருன்னு கேட்காம விட்டுட்டேன். தெரியாதுங்களா? மாமியார் யாரு? பத்திரகாளி அப்படிங்கிறீங்க இல்லையா? உங்க வீட்டுக்காரரே தெய்வம்னா உங்க மாமியாரு தெய்வத்தின் தெய்வம், தெய்வத்தை பெத்த தெய்வம். இதெல்லாம் புரியல, அதனால ஏதாவது சண்டை போட்டு கிடக்குறோம், அடிச்சுட்டு கிடக்குறோம். சரி, நாம யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கோம்னா, மணி 6:30 ஆச்சு. 6:30க்கு முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு தொடரும், சீரியல்ல தான் தொடரும் போடுவானா, நாம் போடுவோம் தொடரும். நாம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை யோசிச்சுட்டு வந்து, ஒரு வாரம் உங்களுக்கு டைம். எதுக்குயா பிறந்திருக்கிறோம்? ஏதோ படத்துல சிவாஜி பாடுவார்ல, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தையே நான் அறியறதுக்கு முன்னாடி நீயாயா பிறந்த அப்படிங்கிற மாதிரி, நீங்க எதுக்கு பிறந்திருக்கிறீங்க, உங்க பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க அடுத்த வாரம் ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து சொல்றீங்க. ஓகே, சரி, மிக்க மகிழ்ச்சி. இது யாரோ ஒருத்தர் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நானும் நோட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் ஏதாவது கேட்டேன்னா, இதை தாங்க சொன்னீங்க, இதுல அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கான செய்தி, நீங்களே யாருங்க? இறைவன். சரிதானுங்களா? நிறைய பேர் இந்த பாவம் பண்ணவன், அது பண்ணவன், இது பண்ணவன் சொல்லி நம்மள ஒரே இறக்குன்னு இறக்கி வச்சுட்டாங்க. இன்னையில இருந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் சாட்சாத் இறைவன் தான். சரிங்களா? நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இறைவன் தான். அப்ப யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? துன்பம் கொடுக்க கூடாது. துன்பம் கொடுத்தா யாருக்கே துன்பம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்? சாட்சாத் இறைவனுக்கே துன்பம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரியாங்களா? அதான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான்ல ஒரு அடி உழுகும் சிவனுக்கு, அத்தனை பேருடைய முதுகுலையும் அந்த தழும்பு இருக்கும். நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்க அடிக்கிறது யார? இறைவனை அடிக்கிறீங்க. யார துன்பம் கொடுத்தாலும் இறைவனுக்கே துன்பம் கொடுக்குறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, இன்க்ளூடிங் அவர் செல்ஃப், நமக்கு கூட. அதை மட்டும் இன்னைக்கு விதியா வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுல கலந்து கொண்ட உங்க அனைவருக்கும் மிக மிக பெரிய நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தபம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி 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 ஐயா. இன்று இந்த நிகழ்விலே அருட்தந்தை வேதார்த்தி மகரிஷி அவர்களின் அனைத்து சிந்தனைகளையும் கருத்துக்களையும் அவர் வடிவிலும் அவர் உருவிலும் எங்களை இன்று சிறப்பான ஒரு நிகழ்வை எங்களுக்கு அளித்த இறைமதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மனிதன் இறைவன் என்பதை
சிலருக்கு தெரிந்திருந்தாலும் இன்று அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வை எங்களுக்கு நிகழ்த்தி உரையாற்றி அனைவரையும் இறைவன் என்பதை உணர செய்து உள்ளீர்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, பஞ்சபூதங்களில் இருந்து ஓரறிவு, இரண்டறிவு, ஐந்தறிவு பெற்று மனிதன் இறைவன் நிலையை அடைகிறான் என்பதை உணர்வுபூர்வமாக ஒரு உன்னதமான ஒரு சிந்தனையோடு, கருத்துக்களோடு, உங்களின் ஒரு கலைநயத்தோடு, அதாவது எப்படின்னா ஒரு அனைவரையும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சிரிப்புணர்வுடன் சிறப்பாக இன்று எங்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் வெளிப்படுத்திய வாழ்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு மாற்றி கொடுத்த ஐயா இறையருள் இறைமதன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலே காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய இந்த பயணம் காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்று இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வாரமும் தங்களுடைய கருத்துக்கள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அன்பர்கள் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர் எதுவும் வேண்டாம். இப்போ எனக்கு 6:45 இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, நல்லது. டவுட் இருக்காது. ஓகே, நல்லது. இருந்தா அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஐயா அடுத்த வாரம் நிகழ்வு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து நமக்கு பயணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சந்தோஷம். உங்களுடைய அனைவரையும் இந்த நேரத்தில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் சங்கத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆசனங்களை அளித்த ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்விலே நமக்கு சிந்தனைகளையும் செழிப்பான ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்த இறைமதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல நிகழ்வாக மாற்றி எங்களை ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய அளவிற்கு எங்களை ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நாளை காலை தாய்ச்சி பயிற்சி 5:30 மணி 6:30 மணி வரை தாய்ச்சி பயிற்சி சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், 33 பேர் இருக்காங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாருமே இது பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம நிகழ்வுக்குன்னா எல்லா நிகழ்வுக்குமே உங்க கூட இன்னும் ஒருத்தரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்க. சரிதானுங்களா? நிச்சயமா அடுத்த வார உரைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா அவர் ஆன்மீகத்துல நிச்சயமா பயணிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய சேலஞ்சு தான், இல்லைன்னு சொல்லல. நாம வேற அச்சரிக்கையா ஓபன் பண்றோம். உலகத்துல மிகப்பெரிய விஷயமே எனக்கு தெரிஞ்சு நேரத்துல எந்திரிக்கிறது தான். இருந்தாலும் நீங்க விதைக்கிறத விதைங்க. இந்த மாதிரி அடுத்த வாரம் ஒரு நிகழ்வு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. வர்றவங்க வரட்டும், மற்றவங்களுக்கு வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க. நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய இந்த அன்பான இந்த வேண்டுகோளை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் நாம் தொடர்ந்து இந்த கருத்தையே தான் வலியுறுத்தி வருகிறோம். ஐயாவும் இன்னைக்கு அந்த கருத்தை தான் நாம் வலியுறுத்துறாங்க. ஆகையால் ஒரு நபர்களை விதைகளை நம்ம விதைச்சிட்டு இருக்கிற இடத்துல வீண் போகக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணம். அதை நாம் செயல்படுத்தி காட்டுவது நம்மளோட திண்ணம் அப்படிங்கிறத எல்லாரும் வலியுறுத்தி, எல்லாருமே ஆளுக்கு ஒரு நபர்களை கண்டிப்பாக இந்த விதைக்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் கொண்டு வந்து நம்ம இந்த நிகழ்வையும் அவர்களையும் ஒரு இறையருள் பெற்று சிறப்பான ஒரு ஆற்றலை அளிக்க அனைவரையும் இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வைத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ஏங்க ஏங்க 5 மிளகு எடுத்து வாயில போடுங்க, 10 மிளகு வெறும் வயித்துல.